வண்டி எடுத்து ஒரு 2 months தான் ஆச்சு. 2025 பிராண்ட் நியூ வெஹிக்கிளு. போர்டு ஆனால் வந்துச்சு. இப்போ நான் அதான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோசன் கிட்டு 2025னா உங்களுக்கு பெட்ரோல் சென்சாரு ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. வாங்க பார்ப்போம். மோட்டோசன் இப்போ பாருங்கள் ரெடியூசர் கரெக்டாக ஆப்டாக பாடியில் வந்துச்சு. ஸ்லீவ்ஸ் பாருங்கள், எல்லாத்துக்குமே க்ளீனாக ஸ்லீவ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்ஜின் பாருங்கள். அடுத்தது இன்ஜின் பாருங்கள், 8 இன்ஜெக்ஷன் மேலே உங்களுக்கு 2 இது பாருங்கள். இது கரெக்டாக இன்ஸ்டலேஷன் கரெக்டாக இருக்குது. பேட்டரிக்கு பாருங்கள் எல்லாமே டேப் அடிச்சு க்ளீனாக இருக்குது. இன்னும் பெண்டிங்கில் எல்லாத்துக்குமே இன்ஸ்டலேஷன். ஃபில்லிங் வால் பாருங்கள், ஸ்டாண்டர்டு வால் இது தான் மோட்டோசன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோட்டோசன் வந்து ஒரு பெஸ்ட்டு கிட்டு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி, அதேமாரி பெட்ரோல் டு சிஎன்ஜி மாடல் வைஸும் சரி பக்காவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு வாக் அரவுண்ட் போகலாம். இதுதான் கிளான்ஸாவோட வண்டி பாருங்கள். வாக் அரவுண்டு கஸ்டமர் வால்வு கேட்டிருந்தாரு, சைடு வால்வு. ஸோ போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பிராண்ட் நியூ வால்வு. காரன்ஸ்க்கு போட்ட அதே வால்வு தான் இது. கொஞ்சம் காஸ்ட்லி, பட் இருந்தாலும் கேட்டதுனால நம்ம அவர் பே பண்ணுறதுனால போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சிலிண்டரோட இன்சுலேஷன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்ட்டு. ஃபில்லிங் வால்வு ஓப்பன் க்ளோஸு ஃபுல்லாக லைன் லாக் புல்லட் போட்டு ஃபுல்லாக நம்ம டைட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ளீனாக இருக்குது. ஒன் மார்க்கெட் இது நம்மளோட கம்பெனியோட மெயின் ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் அப்ரூவ்டு. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக இருக்குது. ஸோ கிளான்ஸாவோட டிக்கியை பாருங்கள், நல்லா பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா வச்சுக்கலாம். நான் பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள் கிளான்ஸா டொயோட்டாவோட சிம்பிள் டொயோட்டா மாடல். அண்ணாமலையாவில் ட்ராவல்ஸில் ஒரு 6 வண்டி வச்சுருக்காரு சாரு. இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு வண்டி கொடுப்பாரு. கம்பல்சரி இப்போ ரிவ்யூ முடிஞ்ச உடனே கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நம்ம கேட்போம். இந்த வண்டி வந்து லியோ கால் டாக்ஸியில் ஓடிட்டு இருக்குது. சரிவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாக் அரவுண்ட் பாருங்கள். சுவிட்ச் ஏரியாவில் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் சுவிட்சுங்க. வண்டியோட இன்னொரு இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவன் ஆகிட்டு வச்சு வண்டி முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ போட்டதுனால என்டாஸ்மெண்ட்டோட பண்ணிவிட சொல்லிட்டாரு. நம்மக்கிட்ட தான் அந்த என்டாஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ என்டாஸ்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்டாஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணி தரணும். கஸ்டமரோட ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேட்போம். கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்றதை பாருங்கள். எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.